வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. பொதுவாக நம்மளுடைய மிஷினில் .NET ப்ராஜெக்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம விசுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் விசுவல் ஸ்டுடியோ மாதிரி ஒரு பெரிய மெமரி சைஸ் பிடிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை நம்ம வச்சிருக்கிற லோ எண்ட் மிஷினில் இன்ஸ்டால் பண்ண முடியலைன்னா அந்த மாதிரி சமயத்தில் விசுவல் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன காம்போனன்ட் சாஃப்ட்வேரை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய கம்ப்யூட்டரை .NET ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கான என்வைரன்மெண்ட்டை செட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நம்ம வச்சிருக்கிற ஒரு லோ எண்ட் கம்ப்யூட்டருக்குள்ள விசுவல் ஸ்டுடியோ மாதிரி பெரிய ப்ராஜெக்டை நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 8GB 16GB ரேம் இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 850 MB 210GB வரைக்கும் வேணும். அது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சூஸ் பண்ற பேக்கேஜை பொறுத்து. அது இல்லாம 20 50GB ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் சொல்றாங்க. இதெல்லாம் மீட் பண்ணாதான் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம கிட்ட இருக்கிற லோ மெமரி சைஸ் உள்ள லோ ரேம் மெமரி உள்ள ஒரு லோ எண்ட் கம்ப்யூட்டர்ல எப்படி விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி நான் .NET ப்ராஜெக்டை டெவலப் பண்றது. ஸோ இதுக்காக மைக்ரோசாஃப்டே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஒரு சின்ன காம்போனண்ட்டை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா போதும். நம்மளுடைய மிஷின்ல .NET ப்ராஜெக்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் விசுவல் ஸ்டுடியோ இவ்வளவு சைஸ் ஆக்குபை பண்றது அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி என்னதான் இந்த விசுவல் ஸ்டுடியோக்குள்ள இருக்கு? இது ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேர் நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இந்த விசுவல் ஸ்டுடியோக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதனுடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை நம்ம பார்ப்போம். இதை இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட்ஸ் கேட்கும். என்னென்ன ஒர்க் லோட்ஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். அதில் ASP.NET ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்களா, டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் பண்ண போறீங்களா, அஸ்யூர் டெவலப் பண்ண போறீங்களா, Node.js வேணுமா, பைத்தான் வேணுமா, இந்த மாதிரி என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதே போல் அடுத்த டேபில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸை காட்டும். என்ன மாதிரியான ரன் டைம் வேணும், கோரில் என்ன ரன் டைம் வேணும், ஃப்ரேம் ஒர்க் என்ன SDK வேணும் அப்படின்லாம் கேட்கும். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா விசுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேர் கிடையாது. இது மல்டிபிள் காம்போனன்ட் அடங்கிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த விசுவல் ஸ்டுடியோக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற ஒவ்வொரு வெர்ஷனுக்கு உண்டான SDK, அது ஃப்ரேம் ஒர்க்காகவும் இருக்கலாம், கோராகவும் இருக்கலாம், பில்டு டூல்ஸ், டீபக்கர், ப்ராஜெக்ட்ஸ் டெம்ப்ளேட்டு, WPF, விண்டோஸ் அப்ளிகேஷன்லாம் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் டிசைன் பண்ணுறதுக்கான விசுவல் டிசைனர், இந்த மாதிரி எக்கச்சக்க டூல்ஸ் உள்ளே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் விசுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிறது. ஆனால் .NET ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இத்தனை சாஃப்ட்வேரும் உள்ளே வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவைப்படாது. இந்த SDKன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு காம்போனன்ட் இருந்தால் போதும் நம்ம .NET ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இந்த SDKக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட் இருக்கும். ஒன்று .NET CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், .NET ரன் டைம், அதுக்குண்டான லைப்ரரிஸ், .NET டிரைவர்ஸ். இந்த .NET கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்டில் கமெண்ட்ஸ் கொடுத்து நம்மளால ஒரு .NET ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். இது எல்லாமே போன வீடியோவில் நம்ம டெமோவாக பார்த்தோம். இதில் .NET ரன் டைம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேவையான லைப்ரரிஸும் அதுக்குள்ளே இருக்கும். அண்ட் தென் .NET டிரைவர்ஸ், நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் ஒரு SDKக்குள்ளே இருக்கிறது. இந்த ஒரு SDKவை மட்டும் உங்கள் மிஷினில் தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் மிஷின்லையும் நம்ம .NET ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ண முடியும். இந்த SDKஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட்லேயே அவங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவங்களோட சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி .NET 6 டவுன்லோட், .NET 7 டவுன்லோட், .NET 8 டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷன் நம்பரை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷனுக்கு உண்டான சைட் நமக்கு கிடைச்சிரும். இது 6க்கான சைட், இது 7க்கான சைட், இது 8க்கான சைட். இதில் நீங்கள் SDK அண்ட் ரன் டைமை தனித்தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். SDKக்குள்ள 3 விதமான ரன் டைம் வந்துடும். ஸோ நீங்கள் SDK டவுன்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ரன் டைமும் கிடைச்சிரும். அந்த 3 ரன் டைமையும் தனித்தனியாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 விதமான OSக்கு அவங்க டவுன்லோட் கொடுக்குறாங்க. லினக்ஸ், மேக் OS, விண்டோஸ். என்னுடைய மிஷின் விண்டோஸ்ங்கிறதுனால நான் விண்டோஸ் எடுத்துக்கிறேன். என்னுடைய மிஷின் 64 பிட்டுங்கிறதுனால இந்த X64ங்கிறத நான் கிளிக் பண்ணனா அதுக்கான பேக்கேஜ் டவுன்லோட் ஆயிரும். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன SDK வேணுமோ அத்தனை SDKவும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நமக்கு அந்த SDKவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு விசார்ட் வந்துருச்சு. இதில் இன்ஸ்டால் கொடுக்குறேன். சரி, நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆனதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் .NET டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ இந்த மாதிரி இன்ஃபோ காட்டுச்சுன்னா நமக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்குங்கிறதுக்கு .NET -info அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான ரன் டைம் ஆனதை இங்கே காட்டும். ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ராப்பராக .NET 6.0க்கான SDKவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போன வீடியோவில் VS கோடில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நான் .NET பில்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், பில்ட் ஆகிடுச்சு. அதே போல் .NET ரன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தை பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த SDK மட்டும் போதும், நம்மளால் ஒரு லோ எண்ட் மிஷினில் கூட .NET ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கான என்வைரான்மெண்ட்டை செட்டப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.